நல்லவை கேட்போம் நமது சேனலில் பவுண்டரகன் தன்னையே வாசுதேவனாக நினைத்து கொண்டதை பற்றி கேட்போம். பவுண்டரகன் கிருஷ்ணனான வாசுதேவனை தான் என்று நினைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் செயற்கையாக 4 கைகளையும் கிரீடங்கள், வனமாலை, ஸ்ரீவத்சம் முதலான அலங்காரங்களை எல்லாம் செய்து கொண்டான். பார்ப்பதற்கு வசுதேவ புத்திரனான வாசுதேவனைப் போலவே இருந்தான். இதனால் அவனுக்கு மிகவும் கர்வம் ஏற்பட்டது. அந்த கர்வத்தினால் கிருஷ்ணனுடைய பெருமைகளையும் மகிமைகளையும் அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சான். அதனால் துவாரகையில் இருக்கக்கூடியதான கிருஷ்ணனுக்கு ஒரு தூதனை அனுப்புகிறான். அதாவது என்னை தவிர வேற யாரும் வாசுதேவன் என்ற பெயரை வைத்து கொள்ளக்கூடாது. அதனால் கிருஷ்ணனிடத்தில் இப்படி சொல்லு, வாசுதேவன் அப்படிங்கிற பெயரோ பஞ்சாயுதங்களை தரிச்சுக்கிறதோ இதெல்லாம் இனிமே பண்ணக்கூடாது, இது என்னுடைய உத்தரவு. அதனால் அந்த பஞ்சாயுதங்களையும் அந்த கிரீடங்கள் எல்லாவற்றையும் என்னிடத்தில் வந்து ஒப்படைத்து விட்டு சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் ஒரு தூதன்ட்ட. அந்த தூதனும் துவாரகை சென்று கிருஷ்ணனிடத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் பவுண்டரகன் சொன்ன விஷயங்களெல்லாம் சொன்னான். அதை கேட்டதான கிருஷ்ணன் ஒரு புன்முறுவல் செய்துவிட்டு, அப்பா தூதனே, நீ சொன்னதை நான் அப்படியே செய்கிறேன், நீ போய் சொல்லு, பவுண்டரகன்ட்ட சொல்லு, உன் ராஜாவின் இடத்துல சொல்லு அப்படின்னு சொல்லி நான் நாளைக்கே வரேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்றான். அவனும் வந்து சொல்லிடுறான். அதே மாதிரி கிருஷ்ணன் வரா, அதுக்கு ஒரு ஸ்லோகத்தை எழுதி அனுப்புகிறான். அந்த ஸ்லோகத்தில் இந்த மாதிரி பவுண்டரகன் என்ன நினைச்சானோ அந்த மாதிரி வரும். ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தம், உன்னுடைய காலம் முடிவடைகிறது, உன்னை அழிக்கப் போகிறேன் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தத்தை அது உள்ளே இருக்கும்படியாக இந்த சுலோகமானது அமைஞ்சிருக்கு. அதை சொல்லி அனுப்பினான் கண்ணன். இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி அனுப்பினதா இந்த சுலோகம் அமைஞ்சிருக்கு. சரணம் தே சமபேத்ய கர்த்தாஸ்மி நிருபதே ததா யதா த்வத்தோ பயம் பூயோ நமே கிஞ்சித் பவிஷ்யதி. அதாவது நீங்கள் ஆக்ஞாபனை கட்டளையிட்டபடியே தங்களிடமிருந்து பயமில்லாமல் வாழ்வதற்கு உங்களை சரணடைகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சரணடைகிறேன் அப்படின்னா ரக்ஷகனாக அடைகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது உன்னுடைய இருப்பிடத்தை நான் வந்து அடைகிறேன், உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த பயம் உண்டாகாதவாறு அப்படின்னா யதா தொத்தோ பயம் பூயஹா, அந்த பயம் உண்டாகாதவாறு அப்படின்னா நமே கிஞ்சித் பவிஷ்யதி அப்படின்னு. இந்த பயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உன்னை சரணமாக பற்றி அப்படின்னா, பிறகு பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா உன்னை ஒழிச்சிடுவேன், அதுக்கப்புறம் பயம் இல்லாமல் இருக்கலாம் எல்லாரும் அப்படிங்கிறத அர்த்தம். இந்த மாதிரி அர்த்தம் படும்படியாக சரணடைகிறேன்னா உன் இருப்பிடத்திற்கு வருகிறேன்னு அர்த்தம். பயங்கிறது உன்னை கண்டு எனக்கு பயம் கிடையாது, நீ இருக்கிறதே ஒரு பயம், அந்த பயத்தை போக்குகிறேன், ஆனால் உன்னை அழிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தூதன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்றான். இந்த போலி வாசுதேவனான அவனை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு சங்கல்பத்தை பண்ணினதான கிருஷ்ணன் உடனே கருட பகவானை நினைக்கிறான். கருடன் உடனே வரார். அவர் மேலே ஏறி ரொம்ப வேகமாக பவுண்டரக தேசத்தை வந்து அடைஞ்சுடுறான். இங்கே வந்த உடனே இந்த பவுண்டரக வாசுதேவனுக்கு இந்த மாதிரி தூதுவெல்லாம் அனுப்பினதுனால கிருஷ்ணன் வரப்போகிறான், 2 பேருக்கும் சண்டை நடக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சின்றதான காசிராஜன் இந்த பவுண்டரக வாசுதேவனுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சைன்யங்களெல்லாம் படைகளெல்லாம் திரட்டி கொண்டு பவுண்டரகபுரத்துக்கு வந்துடுறான்.
பவுண்டர தேசத்துக்கு வந்துடுறான். இப்படி 2 பேர், அதாவது பவுண்டர்களுடைய சைன்யங்கள், அந்த காசி ராஜாவுடைய சைன்யங்கள் 2 சேர்ந்து இருக்குது. இப்போ பெரிய ஒரு படை இருக்குது. அந்த பவுண்டர தேசனுடைய, அந்த பவுண்டர ராஜாவினுடைய, பவுண்டரகனுடைய ரதத்தில் கருட கொடி இருக்குது. அந்த பெரிய அந்த ரதத்தில் ஏறி வரான். இங்கே கிருஷ்ணன் கருடன் மேலே வரான். வந்து இவனை பார்க்குறான். பார்த்த உடனே இப்படியே கருட கொடியோட அவன் பெரிய கம்பீரமாக, அவனுடைய தலையில் கிரீடம், மார்பில் வனமாலை, அந்த வக்ஷஸ்தலத்தில் அந்த மார்பில் மரு, சங்கு, சக்கரம், அந்த ரதத்து முன்னால் கருடன், இந்த மாதிரியான பல வேஷங்களோட, செயற்கையான அந்த அலங்காரங்களோட பார்த்த உடனே கிருஷ்ணனுக்கு அப்படியே ஒரு பிரமிப்பு ஏற்பட்டுதான். அதாவது தன்னை போலவே ஒரு சாரூப்பியம், இந்த சாரூப்பியத்தோடு இருக்கானே அப்படின்னு அதை பார்த்துட்டு இப்படி போலி இப்படி இருக்கே, உண்மை போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சுண்டானா கிருஷ்ணன். இப்படி இருக்கும்போது எம்பெருமான் அந்த சரணமாக வந்து அடைகிறேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி தான் அவன் வந்திருக்கான் போல் இருக்கு அப்படின்னு பவுண்டரகன் நினச்சிருந்தான். இந்த சாரூப்பியத்தினால துவேஷியாக இருக்கக்கூடியவனுடைய சரீரத்தில் இப்போ இவன் இருக்கா மாதிரி தெரியறது அப்படிங்கிறதான ஒரு சிரிப்புங்க. சிரிப்பினுடைய அர்த்தம் அப்படின்னு பெரியவாள்லாம் அனுபவிக்கிறார். பகவான் என்ன பண்ணுறான், சக்கரம், கதை, சார்ங்கம் எல்லா ஆயுதங்களையும் கொண்டு நேராக அந்த பவுண்டரகன், காசிராஜன் இவாளுடைய சேனைகள் மேலே பிரயோகப்படுத்துகிறான். அது எல்லாத்தையும் அழிச்சுட்டு வந்து விடுறான். அப்படி பவுண்டரகனை பார்த்து, நீ வந்து ஏற்கனவே தூதன் அவன் மூலமாக அனுப்பினியே, இப்போ அதுபடி என்னுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடியதான சக்கராயுதம், கதை, கருடன் இதெல்லாம் உன்னிட்ட விட்டுட்டேன், உன்னிடத்திலே விட்டுருக்கேன் பார் அப்படிங்கிறார். இப்படி இந்த சக்கராயுதம், கதை எல்லாரையும் அடித்து வீழ்த்துறது. கருடன் வந்து இவன் போலியா கருட துவஜத்தை இவனுடைய ரதத்தில் கட்டின்னு இருக்கான், அதெல்லாம் அடித்து நொறுக்கி இழுத்தார். பவுண்டரக வாசுதேவன் கீழே விழுந்தான். இப்போ கோபால வாசுதேவன் அந்த பவுண்டரகன் விழுந்ததை பார்த்துட்டு எப்படியோ ஆரவாரம் பண்ணி அவனுக்கு சகாயமாக உதவிக்கு வந்த காசிராஜன் அவனுடைய சிநேகத்துக்காக வந்திருந்தான். அவன் கண்ணனுடன் சண்டை போடுறதுக்காக வந்தான். அவனையும் தன்னுடைய பானங்களால் அடித்து அவன் தலையை அறுத்து கொண்டு கீழே போட்டான். தலையை அறுத்தான். அந்த தலை அங்கே பூமியில் இந்த பவுண்டர தேசத்தில் விழாமல் காசி நகரத்தில் விழும்படியாக பண்ணினான் கண்ணன். இப்போ பவுண்டரக வாசுதேவனையும் அழிச்சாச்சு, இந்த காசிராஜனையும் அழிச்சாச்சு. ரெண்டு பேரையும் அழிச்சுட்டு இப்போ ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கினான் கண்ணன். இப்படி விளையாட்டாக 2 பேரையும் வதம் பண்ணிட்டு துவாரகைக்கு போனான். அங்கே போய் சுகமாக அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணிண்டான் அப்படின்னு இந்த கதையை சொல்கிறார் மைத்திரேயருக்கு அந்த பராசர மகரிஷி. அப்போ இந்த காரியத்தை ரொம்ப விளையாட்டாக பண்ணினான் அப்படிங்கிற காரியத்தை சொல்கிறார். கண்ணன் வந்து ஆனந்தமாக அந்த துவாரகையில் வாசம் பண்ணின்னு இருக்கச்சு, இந்த காசியில் நடந்ததான இந்த தகனம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். கண்ணனால் அறுத்து தள்ளப்பட்டதான காசிராஜன் அவனுடைய தலை காசி நகரத்தில் விழும்படியாக பண்ணினான். இங்கேருந்து அங்கே போய் விழுந்தது. இதை பார்த்தவொடனே காசியில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் அப்படியே திகத்து போனான். இது என்ன, நம்ம ராஜாவுடைய தலை போல இருக்கே, இப்படி அருந்து வந்து இங்கே விழுந்திருக்கே, இதை அறுத்து வீழ்த்தியது யார் அப்படின்னு அவளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருந்தது. இதை காசிராஜனுடைய புத்திரன் பார்க்குறான். இந்த தலையை பார்த்த உடனே இது வாசுதேவனான கண்ணன் தான் இப்படி அறுத்து தள்ளியிருப்பான் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி அதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. உடனே தன்னுடைய புரோகிதரை கூப்பிட்டு கண்ணனை எப்படியாவது பழி வாங்கணும், அதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டான். அதுக்கு அந்த புரோகிதர் என்ன சொன்னார், ஜபம்,
தவம், ஹோமம் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். உடனே காசி க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடியதான பரமசிவனை ஆராதிக்குமாறு சொன்னான். அதைப்படி அவன் ஜபம், தவம், ஹோமம் எல்லாத்தையும் பண்ணி அந்த ருத்ரமூர்த்தியை ஆராதிச்சுட்டு வந்தான். அதனால் சந்தோஷப்பட்டதான உமாபதியான அந்த ருத்ரமூர்த்தி, உனக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேள் அப்படின்னு சொல்லி கேட்குறார். மற்றவை நாளை கேட்போம்.